இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் குணசாலியான ஸ்திரீ என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். குணசாலியான ஸ்திரீயானவள் தன்னுடைய புருஷனால் புகழப்படத்தக்கவளாக இருக்கிறாள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அவளுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? அதை நீதிமொழிகள் 31:20 சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள், ஏழைகளுக்கு இறங்குகிறவளாக அவள் காணப்படுகிறாள் என்று அந்த லேமியலுடைய தாய் இந்த நீதிமொழிகள் குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். அவள் ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாக காணப்படுகிறாள். உபாகம புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேசத்திலே சிறுமையானவர்களும் எளிமையானவர்களும் இல்லாமல் இல்லை, நீங்கள் உங்கள் சிறுமையானவர்களுக்கு தாராளமாய் உங்கள் கைகளை நீட்டுங்கள் என்று கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். தேசத்தில் அநேக திக்கற்றவர்கள், ஏழைகள், சிறுமையானவர்கள் காணப்படுகிறார்கள். நாம் ஏழைகளுக்கு இறங்குகிற ஸ்திரீகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று இதிலே நாம் பார்க்கிறோம். சில வேளைகளிலே நாம் ஏழைகளுக்கு இறங்கும் பொழுது தேவதூதரையும் நீங்கள் உபசரித்தது உண்டு என்று எபிரேயர் புஸ்தகத்திலே 13 நாம் வாசிக்கிறோம். நாம் ஏழைகள் என்று நாம் இறங்கும் பொழுது தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. ஆபிரகாம் ஆதியாகமம் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் உஷ்ண வேளையிலே அவருடைய கூடாரத்திற்கு வெளியாக அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு 3 புருஷர்கள் வழிப்போக்கர்களைப் போல வந்தார்கள். அவர்களை ஆபிரகாம் வெகு கவனத்துடன் அவர்களை உபசரித்து தன்னுடைய சாராளோடு சேர்ந்து அவர்களுக்கு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து உபசரித்தான் என்று அந்த தேவதூதர்களை உபசரித்ததை நாம் வாசிக்கிறோம். அந்த தேவதூதர்கள் ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்து ஒரு உற்பவ காலகட்டத்திலே ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எளியவர்களையும் நம் சிறுமையானவர்களையும் நாம் உபசரிக்கும் பொழுது ஒருவேளை தேவதூதரையும் உபசரிக்க வாய்ப்புண்டு என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இதற்கு மேலாக என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். நான் பசியாக இருக்கும் பொழுது எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் தாகமாக இருக்கும் பொழுது எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள், நான் வியாதியாக இருக்கும் பொழுது என்னை விசாரிக்க வந்தீர்கள், நான் வஸ்திரமில்லாது இருக்கும் பொழுது வஸ்திரம் கொடுத்தீர்கள், நான் காவலில் இருக்கும் பொழுது என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்கிறார். அதான் இந்த சிறியராகிய ஒருவனுக்கு நீங்கள் இதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் எளியவர்களுக்கு நாம் செய்யும் பொழுது, எளியவர்களுக்கு இறங்கி செய்யும் பொழுது அது நாம் கர்த்தருக்கே செய்கிறோம், நாம் இயேசுவுக்கே செய்கிறோம் என்ற நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டும். இந்த குணசாலியான ஸ்திரீயும் சிறுமையானவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செல்கிறார். சிறுமையானவர்கள் என்று பார்க்கும் பொழுது இன்னும் மத்தேயு 10:42 சீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதற்குண்டான பலனை அடையாமல் போகான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்காக சீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் நாம் அவர்களுக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கும் பொழுதும் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை என்று சொல்லுகிறார். இதை நீதிமொழிகள் 19 சொல்லும் பொழுது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார் என்று வாசிக்கிறோம். இதிலே நம்ம சீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குண்டான பலனை அடையாமற் போகான் என்று சொல்கிறார். பழைய திருச்சபையின் ஆதி திருச்சபையின் நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது தொற்கால் என்ற ஒரு சீஷியை குறித்து நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்களையும் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்து பரிசுத்தவான்களை உபசரித்து ஆதரித்த அநேக ஸ்திரீகளை குறித்து நம்முடைய வேதத்திலே பார்க்க முடியும். அவள் தொற்கால் அவள் மரணம் அடைந்த பொழுது விதவைகள் எல்லாம் அவளை கூடி அவள் செய்த தர்மங்களை குறித்து அந்த இடத்திலே குறித்து பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். அநேக தான தர்மங்களை அந்த விதவைகளுக்கு அந்த தொற்கால் செய்திருந்தாள் என்று பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுதும் நம்மை சுற்றிலும் நம்மை விட தரித்திரமானவர்கள், எளியவர்கள் அநேகம் நாம் காணப்படுகிறார்கள். நாம் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக நான் மாற வேண்டும் என்றால் நாம் அநேகருக்கு, எளியவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் இறங்குகிறவர்களாக தன்னுடைய கைகளையும் கரங்களையும் நீட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் ஊழியங்களுக்காக
ஜெபிக்கிறோம், அது வேறு காரியம். நம் கரங்களை நாம் என்ன செய்யணும்? நீட்ட வேண்டும். நம் கரங்களை நீட்டி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். லீதியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே. அவள் பவுலை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே அநேக நாள் அவரை வைத்து போஷித்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் பிரிஸ்கில்லா ஆக்கில்லா என்ற 2 பேரை குறித்து நம்ம ரோமரில் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளில் பார்க்கும் பொழுது, அவர் பவுல் அப்போஸ்தலரை ஏற்றுக்கொண்டு தன்னோடு கூட தன்னுடைய கூடாரத்திலே வைத்து அவரை அநேக நாட்கள் போஷித்து பராமரித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் குணசாலியான ஸ்திரீ என்று நான் பார்க்கும் பொழுது அவளுக்கு உண்டான குணங்களிலே அவள் ஏழைக்கு தன்னுடைய கைகளையும் சிறுமையானவர்களுக்கு தன் கரங்களையும் நீட்டுபவளாக காணப்படுகிறார். அவளே குணசாலியான ஸ்திரீயாக இருக்க முடியும். நாமும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் எளிமையானவர்களுக்கும் சிறுமையானவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன போல இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். அவர்களுக்கு உதவ நாம் பிரயாசப்படுவோம். அப்படி பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அதை வாய்க்கச் செய்வார். அந்த காரியத்தை குறித்து நம் தேவனிடத்தில் அதற்காக நான் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குணசாலியான ஸ்திரீ ஏழைக்கு இறங்குகிறவர்களாகவும் தன்னுடைய சிறியவர்களுக்கு தன் கரங்களை நீட்டுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும், காணப்படுகிறாள் என்று நாங்கள் தியானித்தோம் அப்பா. நாங்களும் ஆண்டவரே உமக்கு மணவாட்டியாக, பரிசுத்தமுள்ள மணவாட்டியாக, குணசாலியாக நாங்கள் மாறும்படியாக அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் எங்களை சுற்றியுள்ள ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இறங்கும்படியான எங்கள் இருதயத்தையும் எங்கள் கரங்களையும் நீட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அதற்குண்டான பலனை நீர் எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் விசுவாசித்து அதை உற்சாகத்தோடு உதாரத்தோடு செய்யக்கூடிய கிருபையை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.